சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. அண்மை செய்தி. விநாயகர் சதுர்த்தியையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் விறுவிறுப்பாக விற்பனை நடந்து வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மலைச்சாமி இணைப்பில் இருக்கிறார். மலைச்சாமி, விற்பனை எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கு? பொருட்களின் விலை என்னவாக இருக்கு? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, விநாயகர் சதுர்த்தி தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இதற்காக வாழை இலையின் தேவை அதிகரித்து ஆண்டிப்பட்டி மார்க்கெட்ல பார்த்தோம்னா விலை 5 மடங்கு அளவிற்கு உயர்ந்திருக்கு. ஒரு கட்டு வாழை இலை 3500 ரூபாய் வரைக்கும் ஏலம் போகுது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வாழை இலை ஒரு கட்டு வெறும் 700 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை ஏலம் போன நிலையில நாளை மறுதினம் விநாயகர் சதுர்த்தி தினம் மற்றும் அதற்கு அடுத்து ஆவணி மாதங்கள்ல தொடர்ந்து 2 முகூர்த்த நாட்கள் வருது. இதனால வாழை இலையோட தேவை அதிகரிச்சிருக்கிறதுனாலையும் வாழை இலையோட வரத்து ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவுன அந்த காற்றின் வேகத்தால வாழை இலையோட வரத்து குறைஞ்சிருக்கிறதுனாலையும் தேவை அதிகரித்து விலை கடுமையா உயர்ந்திருக்கு. ஆண்டிப்பட்டி சந்தைப்பேட்டை மார்க்கெட்ல பார்த்தோம்னா வாழை இலை ஒரு கட்டு தற்போது 3500 ரூபாய் அளவிற்கு விலை உயர்ந்து ஏலம் போது இன்னும் நாளை மறுதினம் விலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி மலைச்சாமி. அண்மை செய்தி. விநாயகர் சதுர்த்தியையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சந்தையில் விறுவிறுப்பாக விற்பனை நடந்து வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மலைச்சாமி இணைப்பில் இருக்கிறார். மலைச்சாமி, விற்பனை எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கு? பொருட்களின் விலை என்னவாக இருக்கு? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, விநாயகர் சதுர்த்தி தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுகிறது. இதற்காக வாழை இலையின் தேவை அதிகரித்து ஆண்டிப்பட்டி மார்க்கெட்ல பார்த்தோம்னா விலை 5 மடங்கு அளவிற்கு உயர்ந்திருக்கு. ஒரு கட்டு வாழை இலை 3500 ரூபாய் வரைக்கும் ஏலம் போகுது. கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக வாழை இலை ஒரு கட்டு வெறும் 700 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை ஏலம் போன நிலையில நாளை மறுதினம் விநாயகர் சதுர்த்தி தினம் மற்றும் அதற்கு அடுத்து ஆவணி மாதங்கள்ல தொடர்ந்து 2 முகூர்த்த நாட்கள் வருது. இதனால வாழை இலையோட தேவை அதிகரிச்சிருக்கிறதுனாலையும் வாழை இலையோட வரத்து ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவுன அந்த காற்றின் வேகத்தால வாழை இலையோட வரத்து குறைஞ்சிருக்கிறதுனாலையும் தேவை அதிகரித்து விலை கடுமையா உயர்ந்திருக்கு. ஆண்டிப்பட்டி சந்தைப்பேட்டை மார்க்கெட்ல பார்த்தோம்னா வாழை இலை ஒரு கட்டு தற்போது 3500 ரூபாய் அளவிற்கு விலை உயர்ந்து ஏலம் போது இன்னும் நாளை மறுதினம் விலை இன்னும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. விரிவான தகவல்களுக்கு நன்றி மலைச்சாமி. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை.